எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூனே லோகாஹட் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கேத்தன் அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து பிஸ்னஸ்மேன் வந்து கொலை தள்ளிவிடப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்துருந்தது இல்லை. இப்போ அதுக்கு இப்போது ரீசெண்டாக வந்து என்னென்னா, இந்த சாட்டர்டே அன்னைக்கு அவங்க தாத்தா வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அந்த கிராண்ட்சன் வந்து இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து சிக் ஆகிட்டார், ரொம்ப கார்டியாக் அரெஸ்ட் ஆகி இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த அகர்வால் ஃபேமிலி அவங்க வந்து கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. ஒரு பேர் வந்து தேவிச்சந்த் அகர்வால், அவருக்கு வந்து 71 இயர்ஸ் ஆகுது அப்படின்னும் சொல்லப்படுது. சொல்லிச்சுட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இந்த கோயல் அந்த பொண்ணு வந்து அதுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஃபேமிலியோட ப்ரெஷர்னால் வந்து அது மேரேஜுக்கு வந்து ஒத்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைம் சியா கோயல் அவங்க வந்து என்னென்னா ஒரு மெசேஜும் அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. என்னென்னா அதில் வந்து கேத்தன் அகர்வாலோட என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, பட் வந்து இந்த மேரேஜ் வந்து நடக்காது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து அந்த ஸ்னாப் சேட்டில் வந்து அந்த சேட்டில் இப்போ மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸு. இது வந்து அந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்கள் முன்னாடி மேலே தான் இது வந்து அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷனில். சியா கோயல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த அவங்க ஃப்ரெண்டோட ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து அனுப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக. ஏன்னா உதய்பூரில் 17 crores வந்து ஒரு பேலஸில் வந்து மேரேஜ் பண்ணலான் இருந்தாங்கல்ல, அது வந்து கேத்தன் அகர்வாலோட அதுக்காக அனுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சைமல்டேனியஸாக அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, இந்த மேரேஜ் வந்து நடக்காது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. மேரேஜ் நடக்காது, ஆனாலும் நீ வந்து அதை எனக்கு அனுப்பு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, இந்த அகர்வால்ஸ் ஃபேமிலி வந்து அவங்களுடைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்டலாம் வந்து ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஏன்னா புக் பண்ணுறதுக்கு டிக்கெட்ஸை. அதுவும் இல்லாமல் கோயல் ஃபேமிலி அவங்க இருக்காங்கள்ல, அவங்களுடைய அந்த இதுலேயுமே வந்து ஒரு சிலரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருனா வந்து, நான் அந்த ஃப்ரெண்டுக்கு அந்த சியா கோயல் மெசேஜ் அனுப்பியிருக்காங்கல்ல, அந்த பொண்ணுக்கிட்டையுமே வந்து விசாரணை நடத்தப்படும். அதாவது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ப்ரையராக வந்து இந்த சதி செஞ்சுருக்காங்கல்ல, இந்த சியாவும் அந்த சேத்தன் சௌத்ரியும் சேர்ந்து வந்து மர்டர் பண்ணலாம் அப்படின்னு, அது வந்து இந்த பொண்ணுக்கு முதல்ல அதை பற்றிய நாலேஜ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் அதை வந்து இன்ட்ரோகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து இதையுமே சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்னாப் சேட்டில் இருக்கிற மெசேஜ் வந்து எந்த அளவுக்கு உண்மை நம்பகத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இன்ட்ரோகேட் பண்ணும்போது மேலே டீட்டெயில்ஸ் என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும். 14 daysக்கு ஜுடிஷியல் கஸ்டடியில் இவங்கள வச்சுருக்காங்க. போலீஸ் இப்போ வந்து அந்த போலிகிராஃப் அந்த இதுக்கு வந்து கோர்ட் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணல. ஏன்னா இவங்க 2 பேர் கன்சென்ட் இருந்தால் தான் அதை பண்ண முடியும், லை டிடெக்டர் அந்த இது. பட் அவங்க 2 பேரும் வந்து முடியாது அப்படின்னு சொன்னதுனால இவங்க வந்து கோர்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இவர் வந்து இறந்த அந்த கேத்தன் அகர்வாலுடைய தாத்தா அவங்க வந்து ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.